அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? உங்கள் ராசியை விட்டு விலகும் சனியா இமாலய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசியாக உங்களுடைய மேசராசி அமைகிறது. அந்த வகையில் இன்னி 3 நாளில் உங்களுடைய வாழ்க்கை 200% நிச்சயம் மாறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில் இந்த சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 தேதியான அன்று விரயஸ்தானமான 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இதனால் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பாருங்க. அதற்கு பிறகு ஜென்ம சனியாக 2.5 வருடம் ஜென்ம ராசியிலும், அடுத்து குடும்ப சனியாக 2.5 வருடம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக சனி இருப்பதாலும் அவர் நவகிரகத்தில் சுபகிரகம் என்று சொல்லப்படும் குருவினுடைய வீட்டில் சஞ்சரிக்க போவதாலும் மனக்கவலையோ பணக்கவலையோ ஏற்படாதுங்க. விரயங்களை தவிர்க்க சுப செலவுகளை மேற்கொள்வதோடு தன்னம்பிக்கையும் தைரியத்தை வளர்த்து கொண்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இனிய பயிற்சியாகவே அமையும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு 7.5 சனியின் விரயச்சனி தொடங்குகிறது. இது உங்களுக்கு முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருந்தால் தொல்லைகளும் பணவரவில் தாமதமும் மன வருத்தமும் ஏற்படலாங்க. 2வது சுற்றாக இருந்தால் இனிய பலன்களே கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து முழுமையான பலன்கள் துல்லியமாக அறிந்து கொள்ளுங்கள். அது பொதுவாக விரயசனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டும். தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலை ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல சுதாரித்து கொண்டு ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரித்து ஆராய்ந்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சனியினுடைய பார்வை பலன்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரப்போகும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 6, 9 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. அந்த வகையில 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தனவரவு தாராளமாக வந்து சேருங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகுங்க. இல்லறத்திற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்ற பாதை பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுக் பலம் பெற்றிருந்தால் உத்தியோக உயர்வு தாராளமாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல தொழில் நடத்துபவர்கள் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லதுங்க. அதே போல் புதிய பங்குதாரர்கள் உங்களுடன் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிகம் யோசனை செய்து அதற்கு பிறகு பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் தாராளமாக வரலாங்க. பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் மேசராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி 9ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துழைக்காது அண்ணன் தம்பிகள் இப்பொழுது ஒத்துழைப்பாங்க. இழந்த சொத்துக்களை மீட்டும் பெற வாய்ப்புகள் உண்டுங்க. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குங்க. கடன் சுமை குறையும். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பாதச்சார பலன்கள் புரட்டாதி நட்சத்திர காலில் குரு சாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குருவின்
குருவினுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தந்தை வழி ஆதரவு திருப்தி தரும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் பாசம் காட்டிய பெற்றோர் இப்பொழுது உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும். உத்தியோகத்தில் கடல் கடந்து செல்லும் முயற்சி கைகூட இருக்கு. புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நண்பர்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க. வாகன பழுதுகளை முன்னிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகியவை கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் பிறகு மூலதனம் எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. கூட்டு தொழில் செய்வோர் அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வரும் முன்னேற்றத்தை உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழ்நிலை நிலவும். எனவே விருப்ப ஓய்வு வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரை புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. அதே போல உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டு. உங்களோடு பகை பாராட்டி விலக இருந்த சகோதரர்கள் இனி நட்பாகும் சூழ்நிலை உண்டுங்க. தைரியத்தோடு ஒரு சில காரியங்களை செய்து சாதனை படைப்பீங்க. கடித போக்குவரத்து மூலம் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க. இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுங்க. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகளை சீர் செய்ய மாற்று மருத்துவத்தை நாடலாமா என்று சிந்திப்பீங்க. பணி மாறுதலுக்கு செய்து ஏற்பாடுகள் பலன் தரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய முன்வருவார்கள். தொழில் செய்யும் இடத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற எடுத்த முயற்சி உங்களுக்கு கை கொடுங்க. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மீனராசி சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் 3 முறை குரு பெயர்ச்சியும் நிகழ இருக்கு. 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். அப்போது அவரது பார்வை பல நாள் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருங்க. 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு குரு செல்லும் போது அதன் பார்வை பலத்தால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் செல்கையில் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே போல இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களில் ராகு கேது பயிற்சியும் அமைகிறது. அத்தருணங்களில் மகர ராசிக்கு ராகு, கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்க போவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கை கொடுங்க. 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படுங்க. எந்த ஒரு காரியத்தையும் போராடி நீங்கள் முடிக்க வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழல் உருவாக இருக்கு. மன அமைதிக்காக வீடு மாற்றம், இடமாற்றம் செய்ய முன் வருவீங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் எல்லாரும் நல்லறமாக அமையுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.